முதல் தகவல் அறிக்கையை உடனடியாக காவல்துறை இணையதளத்தில் பதிவேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சென்னை காவல் ஆணையருக்கு முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி கடிதம் எழுதியிருக்கிறார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த்குமார். வணக்கம் ஆனந்த், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் பகிர்ந்து கொள்ளுங்க. வணக்கம். முதல் தகவல் அறிக்கையை உடனடியாக காவல் இணையதளத்தில் பதிவேற்றுவதற்கான நடவடிக்கைகளை காவல் ஆணையர் எடுக்க வேண்டும் என சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி கடிதம் எழுதியிருக்கிறார். பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய காவல் நிலையங்கள் பதிவு செய்யப்படுகிற வழக்குகள் தொடர்பான விவரங்களை முதல் தகவல் அறிக்கைகள் உடனடியாக காவல் இணையதளத்தில் பதிவேற்றப்படுவதில்லை எனவும், இதனால் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அவருக்காக நீதிமன்றங்களில் ஆஜராகும் வழக்கறிஞர்கள் பாதிக்கப்படுவதாக கூறி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தின் தலைவர் மோகனகிருஷ்ணன் சார்பில் ஆஜராகி ஒரு முறையீடு செய்தார். இந்த முறையீட்டை அடுத்து சென்னை காவல் ஆணையருக்கு முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி எஸ் கார்த்திகேயன் ஒரு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் முதல் தகவல் அறிக்கைகள் உடனடியாக காவல்துறையினுடைய இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுவதில்லை என்ற புகார் எழுந்து வருவதாகவும், எனவே உடனடியாக அனைத்து காவல் நிலைய அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினருக்கும் ஒரு நடவடிக்கை எடுப்பதற்காக உத்தரவிட வேண்டும். அனைத்து முதல் தகவல் அறிக்கையும் உடனடியாக இணையதளத்தில் காவல்துறையினுடைய இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வதற்கான உரிய உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் எனவும் அந்த கடிதத்தின் மூலமாக காவல் ஆணையருக்கு நீதிபதி கார்த்திகேயன் தெரிவித்திருக்கின்றார்.